எனவே அறிவு சமூகமே, எங்களை பெற்றெடுத்த என் அன்னை தமிழ் பேரினமே, உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கையேந்தி நிற்பது வாக்கு என்பதை இல்ல, எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கை என்பதை அறிவு சமூகம் அறிந்து என் அன்பு மகள் வித்யாராணி வீரப்பன் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எல்லாருக்கும் வெற்றியை கொடுத்து விட்டீர்கள். ஐயா கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் பல முறை வாழ்ந்துட்டீர்கள். அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் 4 முறைக்கு மேல் வாழ்ந்துட்டீர்கள். ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 5 ஆண்டுகள் வாழ்ந்துட்டீர்கள். ஐயா எடப்பாடி ஆட்சியில் 4.5 ஆண்டுகள் வாழ்ந்துட்டீர்கள். ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் கைகளில் இந்த நாட்டை ஒப்படைத்து பாருங்கள். ஒரு 5 ஆண்டுகள் உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி நாங்கள் காட்டுகிறோமா இல்லையா என்று பாருங்கள். பூமியின் சொர்க்கமாக இந்த நாட்டை மாற்றி படைக்கிறோமா இல்லையா பாருங்கள். பெருங்கனவோடு நிற்கிறோம். தலையெங்கும் சிந்தனையெங்கும் கனவு கனவு. என் தேசத்தின் உயர்வு, என் இன மக்களினுடைய உயர்வு, மேம்பாடு, வளர்ச்சி, தன்மானமிக்க பெருவாழ்வு என்ற கனவோடு இந்த களத்திலே நிற்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு கை கொடுத்து வேளாண்மை சின்னத்தில், விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். விவசாய பெருங்குடி மக்களே, விவசாயிக்கு வாக்கு செலுத்தவில்லை என்றால் வேறு எவர் செலுத்துவார்? யார் செலுத்துவார்? நான் சின்னம் கேட்கும் போது பேரன்பு மிக்க பெற்றோர்களே, புலியை சின்னமாக கேட்டேன். அது தேச விலங்கு என்றார்கள். அப்ப நான் கேட்டேன், தாமரையை எதுக்கு கொடுத்தீர்கள்? தேசிய மலரை எதுக்கு தேச மலரை எதுக்கு கொடுத்தீர்கள் என்றேன். பதில் இல்லை. யானையை கேட்டேன். யானையை ஏற்கனவே கொடுத்தாய்விட்டது, உயிர் உள்ளது எதையும் கொடுக்க முடியாது என்றார்கள். அப்ப யானையை கேட்டேன். காளமாட்டை கேட்டேன். உயிருள்ள எதையும் கொடுக்க முடியாது என்றார்கள். ஆனால் கடைசியாக ஒரு விவசாயி சின்னத்தை கொடுத்தார்கள். ஏன் விவசாயி சின்னத்தை கொடுத்தார்கள்? விவசாயி எவனும் உயிரோடு இல்லை என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதை ஏன் எனக்கு கொடுத்தார்கள்? தன் உயிரை கொடுத்தாவது விவசாயியும் சீமான் காப்பாற்றுவான் என்று என்னிடத்தில் கொடுத்திருக்கிறார்கள். என் அன்பு மக்கள், கற்றறிந்த பெருமக்கள், பல்லாயிரக்கணக்கில் ஆசிரியர்கள் வேலை இல்லை என்று வீதியில் நிற்கிறீர்கள். ஊதிய உயர்வுக்காக போராடுகிறீர்கள். பணி நியமனத்திற்காக காத்திருக்கிறீர்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்திற்கு நிற்கிறீர்கள். படித்த மருத்துவர்கள் ஊதிய உயர்வுக்கு நிற்கிறீர்கள். செவிலியர்கள் பணி நிரந்தரத்திற்கும் ஊதிய உயர்வுக்கும் போராடுகிறீர்கள். வேளாண்குடி மக்கள் சேமிப்பு கிடங்கு கட்டி நாங்கள் விளைவித்த பொருளை சேமிங்கள் என்று கதறுகிறீர்கள், போராடுகிறீர்கள். கொள்முதல் செய்து உரிய விலையை அகவிலையை கொடுத்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்று போராடுகிறீர்கள். எல்லோரும் போராடுகிறீர்கள், கோபப்படுகிறீர்கள். இந்த பிரச்சனையெல்லாம் தந்தவனே திருப்பி எப்படி ஆட்சிக்கு வருகிறான்? அதுதான் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கிற கேள்வி. எனவே அறிவார்ந்த பெருமக்கள், கற்றறிந்த சான்றோர்கள், உழைக்கும் உழவர் குடிமக்கள் எல்லோரும் இந்த முறை ஒரு மாற்றத்திற்காக சிந்திச்சு என் மகளுக்கு இந்த வேளாண்மை விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி